தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 13/4/2025 ஆகிறது. எல்லாரும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. அதாவது நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், வடமேற்கு வெப்ப காற்றால் இன்றைக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் நம்ம வந்து நேற்று சொன்னோம். நேற்று சொன்ன மாதிரி நடக்கலை, ஆனால் மழை பெய்திருக்கிறது. சில இடங்களில் மட்டும் ஒதுக்கி 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 மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக நேற்று வந்து வட உள் மாவட்டங்களில், குறிப்பாக திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மேற்கு பகுதி, குறிப்பாக ஆம்பூர், கிருஷ்ணகிரி, அதாவது இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவித்தபடியே சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவானது. கனமழையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சில இடங்களில் மட்டும் நேற்று வந்து அறிவித்தபடியே கனமழை பதிவானது. அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம், வட உள் மாவட்டங்களில் நேற்று வந்து அறிவித்தபடியே மழை பெஞ்சிருக்கு. ஈரோடு மாவட்டம் கூட சில இடங்களில் கனமழை பெஞ்சிருக்கு. அதே போல் மதுரை மாவட்டம் வடகிழக்கு, அதாவது மதுரை மாவட்டம் மேலூர், வாடிப்பட்டி கூட மழை மேக உருவானது. மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை மிதமான மழையாக சில இடங்களில் பதிவாகியிருக்கு. கனமழை கூட பல்வேறு இடங்களில் மதுரையில் பதிவாகிருக்கு. மதுரை மாவட்டம் முழுவதும் மழையில் மதுரை அந்த மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு மதுரைக்கு பக்கத்தில் மழை பெஞ்சிருக்கு. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் இந்த மேலூர், குறிப்பாக இந்த சிவகங்கை, பரமக்குடி வடக்கு பகுதி, புதுக்கோட்டைக்கு தெற்கே நல்ல ஒரு கனமழையாக நேற்று இரவு பதிவானது. நேற்று வந்து மழை வந்து நம்ம எதிர்பார்த்தோம், வடமேற்கு வெப்ப காற்றால் மழை வந்து எதிர்பார்த்துருந்தோம். நேற்று வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னென்னா, தற்பொழுது இந்திய பெருங்கடல் பகுதியில் எதிர் சுழற்சி உருவாகி கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த எதிர் சுழற்சி அப்படிங்கிறது அது வந்து ஒரு மழை தரக்கூடிய ஒரு லோ சிஸ்டம் தான். இது பெரும்பாலும் இந்திய பெருங்கடலில் ஒரு புயலோ, ஒரு லோ சிஸ்டமோ, ஒரு காற்று சுழற்சியோ எது உருவானாலும் சரி, நம்ம தமிழகம் நோக்கி, இந்தியா நோக்கி நீராவி காற்று, இந்திய பெருங்கடல் காற்று வரணும்னா இந்திய பெருங்கடலில் எந்த ஒரு சிஸ்டமும் உருவாகாமல் இருந்தால் மட்டுமே நம்ம தமிழகம் நோக்கி அதிகமான மழை கொடுக்கும். ஒருவேளை ஒரு புயலோ, ஒரு லோ சிஸ்டமோ, ஒரு காற்று சுழற்சியோ இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவானால் அது கண்டிப்பாக ஒட்டுமொத்த காற்றையும், இந்திய பெருங்கடல் அனைத்து காற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கப்படும். ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறம், அதாவது குறிப்பாக இந்த இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு காற்று சுழற்சி ஒன்று தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம தமிழகம் நோக்கி வர வேண்டிய அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும். நம்ம தமிழகத்தில் மதியம் உயரக்கூடிய வெப்பத்தை அது வந்து குளிர்வித்து மழையாக மாற்றக்கூடியதே இந்த இந்திய பெருங்கடல் காற்று தாங்க. ஆனால் தற்போது இந்த இந்திய பெருங்கடல் காற்று நேற்று பார்த்தீங்கன்னா அது வந்து திசை மாறி விட்டது. நேற்று மதியமே அது வந்து அந்த காற்று சுழற்சி நோக்கி இந்திய பெருங்கடல், அந்த குறிப்பாக இலங்கைக்கு தெற்கு புறம், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி நோக்கி இந்திய பெருங்கடல் காற்று அப்படியே மாலத்தீவு வழியாக கட்டாகி அது அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி வரல, அப்படியே மாலத்தீவு ஏறி அப்படியே கட்டாகி அதுபடியே இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக அந்த சுழற்சி நோக்கி தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இதனால் நம்ம தமிழகத்திற்கு இன்று முதல் வரும் நாட்களில் பரவலான மழை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்திய பெருங்கடல் காற்று வராது. இதனால் சில இடங்களில் மட்டும் மழை கண்டிப்பாக உண்டு. அதாவது பரவலாக இருக்காதுங்க, சில இடங்கள் அல்லது கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். ஏன்னா நேற்று வந்து எல்லாருமே மழை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் கூட அப்படிதான் பார்த்தீங்கன்னா நான் கூட எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு அந்த எதிர் சுழற்சியால் அது வந்து ஒரு மழை தரக்கூடிய ஒரு லோ சிஸ்டம் தான். அந்த லோ சிஸ்டம் நம்ம தமிழகம் அருகேயோ, ஒரு அரபிக்கடலுக்கு, லட்சத்தீவு, நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்தால் கூட நமக்கு அதிகமாக மழை கிடைக்கும். நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு லோ சிஸ்டம், எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை, ஒரு காற்று சுழற்சியும் இல்லை, ஒரு லோ சிஸ்டம், தாழ்வு பகுதி எதுவுமே கிடையாது. இப்போ பெரும்பாலும் அரபிக்கடல் காற்று மட்டுமே தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரபிக்கடல் காற்றால் ஏதோ ஓரளவு கொஞ்சம் மழை வருங்க. இது வந்து பெருமழைனா கொடுக்காது. இந்த அரபிக்கடல் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உயரழுத்த காற்று தான். இது பெரும்பாலும் அரபிக்கடலுக்கு, இந்த மத்திய அரபிக்கடலில் இந்த நடு கடலில் தற்பொழுது அந்த உயரழுத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த உயரழுத்த காற்று தான் அந்த அரபிக்கடல் காற்று. அந்த அரபிக்கடல் காற்று
கொஞ்சம் இந்த கடல் பரப்புல கொஞ்சம் வரும். அது வந்து நமக்கும் நம்ம தமிழகத்திற்கும் அந்த உயரழுத்தம் கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்குது. இருந்தாலும் இந்த அரபிக்கடல் காற்றால் இன்று முதல் வரும் நாட்களில் சில இடங்களில் மட்டும் நம்ம தமிழகத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்களுக்கும் வரும் நாட்களில் சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டங்களுக்கும் அரபிக்கடல் காற்றால் சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை உண்டுங்க. தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு இன்று முதல் வரும் நாட்களில் அரபிக்கடல் காற்றால் அது வந்து அதிகமான நீராவி காற்றாலும் கிடையாது. நீராவி காற்று தற்பொழுது திசை மாறிவிட்டது. அதாவது நீராவி காற்று இந்த இந்திய பெருங்கடல் காற்று தற்பொழுது காற்று சுழற்சி நோக்கி திசை மாறிவிட்டது. இதனால் இன்று முதல் வரும் நாட்களில் அரபிக்கடல் காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கும். இந்த அரபிக்கடல் காற்றால் கேரளா மழை பெறும். நம்ம தமிழகத்திற்கு சில இடங்களில் மட்டும் மழை பெறும். அதாவது கேரளாவில் சற்று பரவலாக கூட மழை பெய்யலாங்க. ஆனால் இந்த தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை கண்டிப்பாக உண்டு. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்களுக்கு ஏதேனும் சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகலாம். அதுவே அதிகபட்ச வாய்ப்பு தான். எனவே நிச்சயமாக இந்த இந்திய பெருங்கடல் வரும் நாட்களில் கண்டிப்பாக வரும். இந்த சுழற்சி முற்றிலுமாக செயலிழந்த பிறகு கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி ஏப்ரல் மாதம் இறுதியில் இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வரும். இந்தியா நோக்கி கண்டிப்பாக இந்திய பெருங்கடல் காற்று திசை திரும்பும். எனவே கவலைப்படாதீங்க. தற்போது இந்த எதிர் சுழற்சியால் நம்ம தமிழகத்திற்கு மழை வந்து இப்போ கொஞ்சம் தடைபெறுது. ஏன்னா எப்போதுமே இந்த இந்திய பெருங்கடலில் ஒரு சுழற்சியோ, ஒரு காற்று சுழற்சியோ, ஒரு புயலோ, தாழ்வு மண்டலமோ அது வந்து அப்படியே உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி உருவாகும் போது என்ன ஆகுனா, இந்த இந்திய பெருங்கடல் காற்று அப்படியே அந்த சுழற்சியை நோக்கி அப்படியே திசை திரும்பி விடும். அது நம்ம தமிழகம் நோக்கி இந்தியா நோக்கி வரக்கூடிய அந்த நீராவி காற்று அப்படியே திடீரென்று திசை மாறிவிடும். அப்படி திசை மாறும்போது என்ன ஆகுனா, நம்ம தமிழகத்திற்கு பெய்யக்கூடிய மழை எல்லாமே அப்படியே கொஞ்சம் தாமதமாகும். எனவே நிச்சயமாக வரும் நாட்களில், அதாவது இன்று முதல் வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் காற்றால் அது வந்து ஓரளவு கொஞ்சம் நீராவி காற்று தான். அரபிக்கடல் காற்று வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான உயரழுத்த காற்று தான். அது வந்து கொஞ்சம் கடலில் பயணித்து வருது. ஸோ இதனால் கேரளாவில் பரவலாக மழை இருக்கும். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டங்களுக்கு, மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை மேகம் உருவாகும். இன்று முதல் வரும் நாட்களில் மழை மேகம் சில இடங்களில் உருவாகி மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் பரவலாக எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து பரவலாக எதிர்பார்க்காதீங்க. வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த அரபிக்கடல் காற்றால் மட்டுமே இப்போ வந்து மழை சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரல. அதாவது நேற்று முந்தானத்து கூட மழை பெஞ்சிருக்கு. டெல்டாவில் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று. இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தால் மட்டுமே நம்ம தமிழகத்திற்கு பரவலாக நீண்ட பரவலாக மழை வந்து எதிர்பார்க்க முடியுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இந்திய பெருங்கடல் காற்று திடீரென்று திசை திரும்பி விட்டது. இதனால் நம்ம தமிழகத்திற்கு இப்போ வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் நீராவி காற்று, அதாவது கனமழை வரைக்கும் தரக்கூடிய அந்த அரபிக்கடல் காற்று மட்டுமே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரபிக்கடல் காற்றால் பெருமழைக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. மிக கனமழை கூட வாய்ப்பு இல்லை. கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு. கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்புங்க. இனிமேல் வட மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை பெய்யும். ஆனால் சில இடங்களில் மட்டும்தாங்க மழை பெய்யும். கண்டிப்பாக சில இடங்களில் மழை வந்து எதிர்பாருங்க. பரவலாக எதிர்பார்க்காதீங்க தயவு செய்து. ஆனால் நிச்சயமாக பரவலாக மழை உண்டு. கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி முதல் இந்த இந்திய பெருங்கடல் காற்று மறுபடியும் நம்ம தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நிச்சயமாக இது வரும்பொழுது நம்ம தமிழகம் நோக்கி திசை திரும்பும் பொழுது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். எல்லா மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை பெறும். நிச்சயமாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நிச்சயமாக மழை உண்டு. ஏப்ரல் இறுதி முதல் மே மாதம் சிறப்பான மழை உண்டு. இன்னும் தென்மேற்கு பருவமழைக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது. நிச்சயமாக இந்த 1.5 மாதத்தில் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் மழை பெஞ்சே தீரும். கவலைப்படாதீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது டெல்டாவில் கூட பரவலாக மழை பெஞ்சிருக்கு, தென் மாவட்டம் கூட மழை பரவலாக பெஞ்சிருக்கு. ஆனால் இந்த கர்நாடக எல்லையோரம் அதே போல் இந்த வட மாவட்டங்கள்லாம் இன்னும் பரவலான மழை இல்லை. இது வரைக்கும் கோடை மழை தொடங்கியிருந்து இப்போ வரைக்கும் இந்த சென்னை, வேலூர், திருப்பத்தூர், வட உள் மாவட்டங்களுக்கும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை பெய்யவே மாட்டேங்குது. மழை பெய்தாலும் கூட சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகும். அது எந்த இடத்துல மழை மேகம் உருவாகுதோ அங்கே மட்டும் மழை கூடும். நேற்று பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் மழை. எங்கே இரவு முழுவதும் மழைனா திருப்பத்தூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி, பெரும்பாலும் இந்த சித்தூர், குடியாத்தம், வேலூர், ஆம்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
இரவு முழுவதும் நேற்று மாலை தொடங்கி இரவு முழுவதும் விட்டு 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 கனமழைங்க. ஒரு மழை மேகம் உருவாகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்பு விடுது, அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மழை மேகம் உருவாகுது. இப்படி வடமேற்கு வெப்பக்காற்றால் நேற்று இரவு மழை மேகம் தொடர்ந்து உருவானது. ஆனால் அதை குளிர்வித்து அந்த மேகத்தை வலுவாக மாற்றுவதற்கு இந்திய பெருங்கடற்காற்று வரலை. இந்நேரம் நேற்று அடித்த வெயிலுக்கெல்லாம் வடமேற்கு வெப்பக்காற்று நல்லா வந்துச்சு. அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்விப்பதற்கு இந்திய பெருங்கடற்காற்று நீரவை காற்று வரலை. ஸோ இதாங்க காரணம். நேற்று எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய பெருங்கடற்காற்று திடீரென்று நம்ம தமிழகத்தை விட்டு திசை திரும்பி விட்டது. இது ஒன்று தான் காரணம். நிச்சயமாக வரும் நாட்களில் அந்த இந்திய பெருங்கடற்காற்று படிப்படியாக நம்ம தமிழகத்திற்கு வரலாம். நிச்சயமாக ஏப்ரல் இறுதி மற்றும் மே மாதங்களில் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. அதாவது விவசாயிகள், பொதுமக்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, தயவு செய்து கவலைப்படாதீங்க. மழை கண்டிப்பாக வரும். எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதற்கான சாதகம் வருது. ஆனால் அது இந்த இந்திய இப்போ ஒரு நொடியும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம சரியாக தான் சொல்கிறோம். மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் தப்பாக போகுது. அவ்வளோதாங்க காரணம். ஸோ அடுத்து இன்று பார்க்கலாம். நம்ம தமிழகத்திற்கு இன்று பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் காற்று வந்து கொண்டிருக்கிறது. வடமேற்கு வெப்பக்காற்றும் தற்பொழுது திசை மாறப்போகுது. ஸோ இதனால் வட மாவட்டங்களுக்கு இன்று அதிகபட்சமாக 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை உயரலாங்க. வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். அதே போல் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் கடுமையான வெப்பம் உயரும். தென் மாவட்டம், திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், விளாத்திக்குளம், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் பெரும்பாலும் தென் உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 40 டிகிரி வெப்பம் இன்று கண்டிப்பாக வெயில் அதிகமாக காணப்படுங்க. தென் மாவட்ட மக்கள் மதியம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் அதிகமான வெப்பம் காணப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் கண்டிப்பாக அதிகமான வெப்பம் காணப்படும். திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான வெப்பம் கண்டிப்பாக காணப்படுங்க. டெல்டா மாவட்டங்களில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகும். வேலூர், சித்தூர், திருப்பதி, ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படுங்க. அந்த சென்னை, மதுராந்தகம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக 42 டிகிரிக்கு மேலே, பெரும்பாலும் 40 டிகிரிக்கு மேலே தொட்டிவிடும். எனவே வட உள் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தெற்கு ஆந்திராவில் இருந்து கூட வடமேற்கு இந்த வெப்பக்காற்று வரலாங்க. ஆனால் வெப்பக்காற்று பெரும்பாலும் இன்று முதல் திசை திரும்பும். ஏன்னா இந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றாக போயிடுச்சு. அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றை சரியான நேரத்தில் அந்த கடற்காற்று நுழைந்து குளிர்வித்து மழையாக மாற்றணும். குறிப்பாக இந்த வடமேற்கு வெப்பக்காற்று இப்போ வருதுங்க. இப்போ சரியாக ஒரு 2 மணி ஆயிடுச்சு. வடமேற்கு வெப்பக்காற்று வந்துக்கிட்டு இருக்கு. வேலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மேகம் உருவாகி அது மிதமான மழையாக சில இடங்கள் அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா அதிவேகமாக நுழையணும். குறிப்பாக இந்த நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை இந்த கடலோர மாவட்டங்களில் இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வலுவாக நுழையணும். அப்போ வலுவாக நுழைந்தாலே அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாற்றும். ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படலை. அதான் காரணம். நிச்சயமாக வரும் மாதங்களில், வரும் நாட்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும். மழை இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்து மழை பெய்யும். டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பரவலாக உண்டு. நிச்சயமாக நம்புங்கள். வரக்கூடிய மாதங்கள், வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான மழை கண்டிப்பாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அரபிக்கடலில் வரக்கூடிய மாதங்களில் லட்சத்தீவு மற்றும் குறிப்பாக இந்த மாலத்தீவு மற்றும் அரபிக்கடல் கடலோர பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அல்லது ஒரு லோ சிஸ்டம் உருவாகலாம். இது தென்மேற்கு பருவமழை கூட தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம். எனவே அந்த சுழற்சி கேரளா அருகே உருவாகும் போது தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக மழை பெறும். எனவே அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்குது. அது இனிமேல் தாங்க உருவாகும். எனவே கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. வட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரும் நாட்களில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பரவலாக மழை அப்படிங்கிறது இந்த இந்திய பெருங்கடற்காற்று எப்போ வருதோ அப்போ நம்ம பரவலாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சிக்கப் பண்ணுறோங்க. எல்லாருமே கவனமாக இருங்க. இன்று முதல் வரும் நாட்களில் வெப்பநிலை பல மடங்கு உயருங்க. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா
பல மடங்கு அதிகரிக்க போகுது. எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. நன்றி.